எலெக்ஷன்ல ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கும். இதற்கு பெயர்தான் பினாமி எதிர்க்கட்சி. யாரை வச்சு உருவாக்குவாங்க? இல்ல ஒரு நடிகரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி மேல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் புதுசா உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சி ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப அதை பிரிச்சு எடுத்துட்டாவே முடிஞ்சதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா இவர் ஜெயிச்சிருவாரு. சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமி எதிர்க்கட்சி தானே இருக்கு, போன் பண்ணியாப்பா ஒரு 5 எம்எல்ஏ அனுப்புமாரு. அந்த பினாமி கட்சிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீடியா சப்போர்ட் பண்ற எல்லாமே பினாமி கட்சி. ஒரே வார்த்தைங்க. எந்தெந்த கட்சியை பத்தி எல்லா டிவிலையும் பேசுறாங்களோ அது எல்லாமே பினாமி கட்சி. சேட்டலைட் டிவில நியூஸ் சேனல்ல இந்த கட்சியை சேர்ந்த அப்படின்னு ஒரு கட்சியோட பேரை சொல்லி அவங்க அந்த குறிப்பிட்ட நபர் பேர் சொல்லிட்டாவே பினாமி கட்சிங்க. பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியாமல் எலெக்ஷன்ல ஓட்டு போடாதீங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் கிடையாது.